வணக்கம். வாங்க கூலாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கறி பொடி. ஆக்சுவலி கறி பொடினாலும் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பொடி. இது எப்படி பண்ணலான்றது ப்ரொசீஜர் பார்க்கலாம். முதல்ல ஒரு கனமான இலுப்பச்சட்டியை எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு அரை டம்ளர் தனியா அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வத்த மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். இதை போட்டு முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறமா மீடியம் அண்ட் சிம்மில் வச்சு இதை பொறுமையாக நம்ம வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கணும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம இதை கறி பொடினாலும் இதை வந்து பிசிபேளா பாத்துக்கு யூஸ் பண்ணலாம், அரைச்சி விட்ட சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கெல்லாம் பண்ணும்போது நல்லா எண்ணெயை விட்டு வதக்கி முடித்த உடனே லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு கறியை வந்து பண்ணோன்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அரைச்சி விட்ட சாம்பாருக்கு சாதாரணமாக சேர்க்குற சாம்பார் பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் ஒரு ஸ்பூன் தேங்காயோடு போட்டு சேர்த்து அரைச்சி விட்டோன்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்பவே வாசனையாக இருக்கும். அப்புறம் இந்த கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறோம் இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை பண்ணும்போது வேக வச்சு எடுத்துட்டு தாளிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இதை போட்டு நம்ம வந்து சுண்டல் பண்ணோன்னா அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் பிசிபேளா பாத்துக்கும் இந்த பொடியை தான் யூஸ் பண்ணுவேன். சாதாரணமாக போடுற இந்த சாம்பார் பொடியை போட்டு பிசிபேளா பாத் பண்ணிவிட்டு இந்த பொடியை கொஞ்சம் நிறையவே போடுவேன். இதை போட்டு பண்ணோன்னா ஈவன் நான் வந்து கிராம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இந்த பொடி போட்டாலே வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பிசிபேளா பாத் சூப்பராக வரும். பெருங்காயத்தையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயத்தையும் போட்டோன்னாக்கா கொஞ்சம் இது அந்த எண்ணெய் இருக்கிறதெல்லாமும் இழுத்துக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம வச்சுக்கணும். ஸோ இது ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுனோன்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் வரைக்கும் இந்த பொடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வதக்கல் கறிக்கு, அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கிட்டத்தட்ட 20-25 நாளைக்கு நமக்கு கவலையே இல்லை. சமையலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் வரும். ஸோ இதை வந்து இப்போ அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.